இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இப்படி பண்றாங்க? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஹார்ட் பீட் டிராப் ஆகுது, பிபி வேற இறங்கிக்கிட்டே போகுது. இது உடனே டாக்டர் கிட்ட சொல்லணும். எங்க ஓடுறாங்க? எதுவும் பிரச்சனையா? ஐயோ டாக்டர் டாக்டர் டாக்டர், என்னம்மா? கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் பண்ண போற பேஷண்ட் மகாக்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்துருச்சு. ஹார்ட் பீட் பிபி எல்லாம் ரொம்ப லோவாயிட்டே இருக்கு டாக்டர். வந்து என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவ உடம்பு இப்படி துடிக்குது. ஏதாவது பிரச்சனையா? பேஷண்ட பார்த்தானே சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மகா மகா, இட்ஸ் an extremely critical situation. பேஷண்டோட கார்டியோ அவுட்புட் இட்ஸ் வெரி லோ. இதை இப்படியே விட்டா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அட்ரிலினின் 0.5 mg இன்ஜெக்ஷன் உடனே எடுங்க. போங்க. கொடுங்க. இன்ஜெக்ஷன் போட்டதால கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. அதிகபட்சம் இன்னும் 1 ஹவருக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இவங்களை கண்டிப்பா காப்பாற்றவே முடியாது. பிளட் வந்துருச்சா? செக் பண்றேன் டாக்டர். என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போய் பாருங்க, சீக்கிரம் போங்க போங்க. நர்ஸ், அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? பயப்படாதீங்க, நல்லா தான் இருக்காங்க. நான் பிளட் அரேஞ்ச் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். ஒன்னும் ஆகாது. வாங்க சார், ஹாஸ்பிடலுக்கு போலாம். மாப்ள சார், கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு சார். வாங்க சார், ஹாஸ்பிடலுக்கு போலாம். அட இறங்குங்க சார். வாங்க சார், வாங்க. பார்த்து இறங்குங்க சார். பொறுமையா. பார்த்து இருங்க சார், பேக் எடுத்துக்கிறேன். சார் வாங்க சார், பார்த்து. டாக்டர், என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்கம்மா சொல்றேன். சார், நான் அட்மிஷன் போட்டேன். உங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க உள்ள போங்க. சார், நான் இங்கே இருந்தேன்னா என் பொழப்பு கெட்டுரும் சார். சரிங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க இது வரைக்கும் உதவி பண்ணதே பெரிய விஷயம். ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சு? 500 ரூபா ஆச்சு. அப்ப நான் வரேன் சார். உடம்பு பாத்துக்கோங்க. சரிங்க, வரேன். நாம யாரு கூட சேர்ந்து வாழணும்னு நாம முடிவு பண்ண முடியாது. நம்மளை படைச்ச சாமி தான் முடிவு பண்ணணும்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு முடிவு பண்ணதே அந்த நல்லூர் அம்மன் தான். அந்த அம்மன் தான் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. மாப்பிள்ள, இனிமே நீங்க தான் இவளுக்கு உலகம். உங்களுக்குள்ள விருப்பு வெறுப்பு, சண்டை சச்சரவு இப்படி எது வேணாலும் வரலாம். ஆனா என்ன நடந்தாலும் நீங்க இவளை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க மாப்பிள்ள. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, நீங்களும் இவளை கைவிட்டுட்டா அதை இவளால தாங்க முடியாது மாப்பிள்ள. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம் மாப்பிள்ள. பாட்டி, லக்ஷ்மி என்னைய நம்பி அவங்க குடும்பமே அனுப்பி வச்சிருக்காங்க. நான் என்னை பத்தி யோசிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டா, அதனால அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த குற்ற உணர்ச்சியை என்னை கொன்னுடும். முதல்ல லக்ஷ்மியை கண்டுபிடிச்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். கரெக்டான அட்ரஸ் எழுதி நடந்தது அப்படியே கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துடலாம். என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு.
என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, ஆபரேஷனுக்கு வேற டைம் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியலையே. டிரைவிங்ல ஏதாச்சும் இருப்பாரு. நீ மறுபடியும் ட்ரை பண்ணு, கண்டிப்பா எடுப்பாரு. அவங்களுக்கு திடீர்னு பல்ஸ் ரேட் ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பேலன்ஸ் பண்ணிருக்கேன். ரொம்ப நேரத்துக்கு இதை கண்டினியூ பண்ண முடியாது. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்ப ஆபரேஷன் பண்ணிர வேண்டியதானே டாக்டர்? ஏன் இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஆபரேஷனுக்கு தேவையான பிளட் இன்னும் வரல. டோனர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இவ்ளோ பெரிய ஹாஸ்பிடல்ல பிளட் இல்லன்னு சொன்னா இப்படி? அவங்களோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ்மா. அது ரொம்ப ரேர் குரூப். அதனால தான் டோனர் அரேஞ்ச் பண்றதுல கொஞ்சம் டிலே ஆகுது. டோனர் சீக்கிரம் கிடைக்கணும்னு நீங்க வேண்டிக்கிங்க. கட் பண்ணிக்கிட்டே இருக்கா பிரபா? மழையை விட்டாலும் நீ ஃபோன் பண்றது விட மாட்ட போல இருக்கே. நைட்ல இருந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா அவ கட் பண்ண தானே செய்வா. அவளை கொஞ்சம் ஃப்ரீயா தான் விட. விடுவாங்க. வீட்டுக்கு வராம எவ்வளவு வருத்துக்காக ஹாஸ்பிடல்ல போய் உட்கார்ந்திருப்பா. அத பாத்துக்கிட்டு நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பேனா? என்னாலலாம் முடியாது. நான் ஃபோன் பண்ணுவேன். நான் தான் கிடைக்காதுன்னு சொன்னேன்ல. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. இனிமே அவர் ஃபோன் எடுத்தா கூட வரதுக்கு வாய்ப்பே இல்ல. டோனரா தான் இருக்கும். ஹலோ, Who's this? சார், நாங்க ஆர்ஆர் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறோம். ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. நீங்க டோனர் தானே சார்? ஆமா, ஆனா இப்ப வேற பிரச்சனையில இருக்கேன். நீங்க வேற டோனரை பாத்துக்கோங்க. சார், போனை வச்சிடாதீங்க சார். ஒரு உயிர் பிழைக்கிற விஷயம் சார். உங்க கையில தான் சார் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா சார், இந்த பிளட் குரூப் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இது ரேர் பிளட் குரூப்ங்கிறதுனால பிளட் பேங்க்ல பிளட் கிடைக்கல. இந்த பிளட் குரூப்ல உங்களையும் சேர்த்து மொத்தம் 3 பேர் தான் இருக்கீங்க சார். 2 பேரை ரீச் பண்ண முடியல. நீங்க மட்டும்தான் போன் எடுத்திருக்கீங்க சார். நீங்க உடனே வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடலாம் சார். என்னம்மா இப்ப சொல்றீங்க? எப்போ வரணும்? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆபரேஷன் பண்ண இன்னும் 40 மினிட்ஸ் இருக்கு சார். நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்தீங்கன்னா பிளட் எடுத்து ப்ராசஸ் பண்ண சரியா இருக்கும். அந்த பொண்ணை காப்பாத்திடலாம் சார்.